அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லட்சக்கணக்கான அஸ்வெசும பயனாளிகளுக்கான உதவித்தொகை நிறுத்தம் காலக்கெடுவுடன் நீக்க அரசாங்கம் திட்டம். குறைந்த காற்றழுத்த பகுதி அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட 4ஆம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். வடக்கு ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடு, கொட்டும் மழையிலும் வெடித்த போராட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. இலங்கையில் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீட்டிப்பு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு, சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். வாழைச்சேனை ஆற்றில் ஆணின் சடலம் மீட்பு. இன்று காலை இடம்பெற்ற விபரீதம், 25 வயதான மகளும் தந்தையும் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் நன்மை அடைந்து வரும் குடும்பங்களில் மாற்று வழிகள் மூலம் தற்போது நிலையான வருமானத்தை பெறும் சுமார் 1 லட்சம் குடும்பங்களை அந்த திட்டத்திலிருந்து விடுவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பயனாளிகளை உடனடியாக நீக்காமல் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நலன்புரி கொடுப்பனவுகளில் இருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். மக்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்தின் நலன்புரி உதவிகளில் மட்டும் தங்கியிருப்பதை தவிர்த்து அவர்களை தற்சார்பு பொருளாதார நிலைக்கு இட்டு செல்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுப்பனவுகளை நிறுத்த வேண்டிய காலக்கெடு இருந்த போதிலும் பல குடும்பங்களின் வருமானம் இன்னும் போதுமான அளவு உயரவில்லை என்பதால் உடனடியாக இந்த நிறுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. தற்போது முன்னேற்றம் கண்டுள்ள 1 லட்சம் குடும்பங்களும் சுயதொழில் நடவடிக்கைகள், நிதி உதவிகள், தொழில் பயிற்சி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற பல்வேறு வழிகளின் மூலம் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அஸ்வெசும திட்டமானது வறுமை நிலையின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 2500 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை கொடுப்பனவுகளை வழங்கி வருகின்றது. இந்த திட்டமானது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டாலும் தகுதியுள்ள பல ஏழை குடும்பங்கள் இன்னும் அஸ்வெசும பட்டியலில் சேர்க்கப்படாமை மற்றும் தகுதியற்ற சிலர் உள்வாங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு முதல் 2029ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான குடும்பங்களை மேம்படுத்தி பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதே அரசாங்கத்தின் இறுதி இலக்கு எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் மேலும் இந்த அமைப்பின் தாக்கத்தால் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்தளத்திலிருந்து பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் அலையின் உயரம் சுமார் 2.5 மீட்டர் வரை உயரும் என அதிகரிக்கக்கூடும். கரைக்கு வரும் அலைகளின் உயரம் இது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் கடல் பகுதிகளில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பு தன்மையாக மாறக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பட்டிருப்பு பாலத்தர் பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்பகுதி பொதுமக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கஞ்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தாயக உறவுகள் உணவு பற்றாக்குறையால் கடும் அவதிக்குள்ளாகினர். அந்த நேரத்தில் உப்பு கூட இல்லாத சூழலில் தங்களிடமிருந்த அரிசியையும் குறைந்தளவு பொருட்களையும் பயன்படுத்தி கஞ்சி காய்ச்சி பசியை போக்கிக் கொண்டிருந்தனர்.
அந்த துயரமான காலத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கால பகுதியில் வடகிழக்கின் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு பாலத்தர பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தி அந்த நாளின் துயர நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் அமைதியான சூழலில் நிகழ்வு நடைபெற்றதுடன் யுத்தத்தின் வேதனைகளை மறவாமை மற்றும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைப்பது அவசியம் என கலந்து கொண்டோர் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளால் இடமாற்ற சபையை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து கொட்டும் மழைக்கு மத்தியிலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் லீஷன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இடமாற்ற சபையை மீறி தாங்கள் கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களை யாழ்ப்பாணத்திலேயே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேசங்களில் ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டம் அனுப்புகிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். அரசாங்கம் அதில் எதுவித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பாகங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு ஆரம்ப எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது. இது தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரி வசந்த சேனாதீர வெளியிட்டுள்ள தகவல்களின்படி, கண்டி, ரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு, காலி மற்றும் குருநாகல் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 13 மாவட்டங்களில் உள்ள 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னர் மண்சரிவு அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் மீண்டும் மண்சரிவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஜப்பானில் 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இன்று ஏற்பட்டுள்ளது. மியாகி மாகாணத்தின் கடற்கரையிலிருந்து 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தினால் காயங்களோ அல்லது சேதங்களோ பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் 20 அன்று 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தோஹோ பிராந்தியத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் இதுவாகும். இதன் காரணமாக பெரிய நிலநடுக்கங்களின் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கூளாவடி பகுதியில் உள்ள ஆற்றில் ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வாழைச்சேனை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் உள்ள ஆற்றில் படகினை செலுத்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் நேற்று காணாமல் போயிருந்தார். அந்த நபரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் காணாமற் போன நபரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது. செம்மண்ணோடை பாடசாலை வீதியை சேர்ந்த 63 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தளை வில்கமுவ ஹெட்டிபுல பகுதியில் காட்டுஜானை தாக்கியதில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இருவரும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே காட்டுஜானை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அப்பகுதி மக்கள் இருவரையும் வெல்கமுவ பிராந்திய மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் 56 வயதான ஜூஜி ஆனந்த சமரவிக்ரம என்ற தந்தையும் அவரது 25 வயதான மகள் தனியா சமரவிக்ரமவும் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.